ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து ஷாப்பிங் விலாக் கிடையாது, இது வந்து ஹால் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பப்ளிக்கில் விலாக் எடுக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் இந்த விஷயம் இன்னும் த்ரோட் வந்து சரியாகலை, அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பட் கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் அவ்வளோ தெரியல. 2 கடையிலேருந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அதான் வந்து நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சீமாட்டியில் வந்து ட்ரெஸ் எடுத்தோம், அப்புறம் வந்து பெரிய சாமியில் போய் ட்ரெஸ் எடுத்தோம். இது 2மே கும்பகோணத்தில் இருக்க கடை தான், கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சீமாட்டியில் வந்து ஒரு காட்டன்றதை விட வந்து பார்த்தோன்னே இருக்கும் இல்லையா, கொஞ்சம் உள்ளே போய் சாரீ செக்ஷனில் பார்த்தோன்னே வந்து இருந்துச்சு. ஹேங்கர்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த டீப் டோன்ஸில் இருக்க கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன் கலர், அப்புறம் வந்து அந்த பிளாக்கு, டீப் ப்ரௌனு, மெரூனு, அப்புறம் இந்த டார்க் வயலட் பர்பிள், அப்புறம் வந்து அது என்ன கலரு, நேவி ப்ளூ, டார்க் ப்ளூ, இது மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அதனால் நான் வந்து இது போகணுன்னு நான் தான் சூஸ் பண்ணேன் எங்கள் அம்மாக்காக. இதை வச்சு தான் சாமி கும்பிட போகிறாங்க. சாமி கும்பிட ஆக்சுவலி வந்து எல்லோ இல்லைனா ரெட்டு தான் எடுப்பாங்க. பட் எங்களுக்கு நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நம்ம கட்டிக்க போகிறத நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து 530 ருபீஸு. நான் பார்க்கும்போது 275 330 வந்துச்சு நினச்சி எடுத்தேன். பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அந்த அந்த குருவி டிசைனுக்காக தான் நாங்கள் வாங்கினோம். குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருக்குது. செகண்ட் வந்து இது வாங்கினோம். இதுவுமே வந்து சீமாட்டியில் தான் வாங்கினோம். இப்போ சீமாட்டியில் வந்து முன்னாடி அளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு ஐ ஃபீல். உங்களுக்கு நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி, பட் இப்போ அவ்வளோவா இல்லைன்ற மாதிரி ஐ ஃபீல். ஒரு தடவை வந்து டேமேஜ் ஆன கூட பீஸ் கூட வந்துச்சு. பட் அதை நாங்கள் மாற்றிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சொல்கிறேன், இது வந்து 880 ருபீஸ். ஆக்சுவலி எனக்கு புடவ எடுக்கணும், இல்லை அம்மாவுக்கு புடவ எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் போனோம். ஏன்னா ஒரு புடவ தான் வச்சு சாமி கும்பிட போகிறோம். சரி ஒரு புடவ எடுத்துக்குவோம், கிராண்டாக எடுத்தா நீ கட்டிக்கோ, இல்லை சிம்பிளாக எடுத்தா நான் கட்டிக்கிறேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு எடுத்த புடவ எனக்கு கட்ட விருப்பம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி எடுத்தால் தான் புடவ எடுப்பாங்க. எங்கள் அம்மா அடிக்கடிலாம் புடவ எடுக்க மாட்டாங்க. நான் நினச்சேன்னா எனக்கு தேவைன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்குவேன். இன்னொரு விஷயம் வந்து ஆன்லைனில் வந்து நல்ல ட்ரெஸ் நல்லது வந்து கம்மி ரேட்லேயே கிடைக்கும். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துக்க, பொங்கலுக்கு தானே அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவுக்கு எடுத்தாச்சு. எனக்கு அதுவே ஹாப்பி. எந்த புடவை வேணாலும் வச்சுக்கலாம், 2 புடவை கூட சாமி கும்பிட வச்சுக்கலான்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பார்த்தோன்னே இது பிடிக்கல. இந்த க்ரீனுக்காக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி சொல்லி காட்ட சொன்னேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஓல்டு மாடலாக தான் ஐ ஃபீல். பட் வந்து என்னென்னா நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. டிசைன் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் ஓரளவு கிராண்டாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். அது வந்து என்னென்னா இதான் வந்து ப்ளவுஸில் வந்து ஹேண்டுக்கு மட்டும் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. முந்தானி வந்து ஃபுல்லாகவே வந்து மாங்காய் டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து லைட் க்ரீனும் அப்புறம் வந்து கோல்டும் மிக்ஸ்டானதான் வந்து சாரீ ஃபுல் கலருமே வந்து அதான் இருக்குது. முந்தானியும் ப்ளவுஸும் மட்டும் வந்து பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குது. எனக்கு அந்த பாட்டில் க்ரீன் மேலே ஒரு க்ரேஸு. அந்த கலரில் ஒரே ஒரு ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது. அதை அடிக்கடி போட்டு வீணாக்கிட்டேன். நியர்லி 300க்கு கம்மியாகவோ 300 தான் எடுத்தேன் அந்த டாப்பு. பட் ஒர்த்து. அதுவுமே கடையில் தான் எடுத்தேன், ஆன்லைனில் எடுக்கல. ஆனால் வந்து 300க்கு எடுத்தாலும் ரொம்ப ஒர்த்து. நியர்லி 1.5 இயர்ஸாக போட்டு அடிச்சிட்ருக்கேன். இன்னுமே வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அது 2 மட்டும் தான் சீமாட்டியில் எடுத்தோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்தோம், பட் செட் ஆகலை. சரியாக காட்டலை. எங்களுக்கு அது எடுத்து காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சரியாக காட்டலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பெரியசாமி கடைக்கு போனோம். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா தான் அந்த புடவ எடுத்தாங்க. அப்புறம் எங்கள் பெரியம்மா 2 புடவ எடுத்தாங்க. அதனால வீடியோ எடுக்க முடியல, அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து இந்த புடவைய விரித்து பார்க்கணுன்ற ஐடியாவும் இல்லை. நான் பார்த்து செலக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் இன்னொரு ஐட்டம் வாங்குறதுக்காக போயிட்டேன். அதனால் வந்து நான் விரித்து கூட பார்க்கல. இது எங்கள் அம்மா எடுத்துருக்காங்க. எந்த புடவை வைப்பாங்கன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு புடவ எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை புடவையே வேணாம் நீ எடுத்துக்கன்னாங்க. பட் வந்து பார்த்தா 2 புடவ எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து வேஷ்டி சட்டை வந்து வச்சு கும்பிடுவாங்க. ஒயிட் கலர் வேட்டி, ஒயிட் கலர் சட்டை தான் வைப்பாங்க. பட் வந்து எங்கள் அப்பா வந்து ஒயிட் வேஷ்டி சட்டைலாம் அவ்வளோவா போட மாட்டாங்க. ஷர்ட்டுமே வந்து ஃபுல் ஒயிட்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் பேண்ட் ஷர்ட் தான். அதனால் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம்னா மட்டும் கலர் வேஷ்டி வந்து கட்டிக்குவாங்க. அதுக்காக வந்து அவங்கள்ட்ட இல்லாத கலராக பார்த்து எடுத்தாச்சு. அதுக்கு மேட்சாக வந்து ஷர்ட்டும் வந்து எடுத்தாச்சு. இது 2மே வந்து காம்பினேஷன் செட் ஆகுதா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க. அது இந்த கோயிலுக்கு போகிறாங்கலாம் கட்டிட்டு போவாங்கள்ல, இந்த மாலை போட்டுலாம் கட்டிட்டு போவாங்கள்ல, அவங்கள மாதிரி அவங்க ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னாங்க. அது வந்து தப்பு கிடையாது. பட் வந்து எல்லோரும் இப்போ கட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் சாமி கும்பிட தானேப்பா அந்த மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னேன்.
அவங்களுக்கு வந்து இந்த மாரி லைட் கலரா இருந்தாலுமே ஃபுல் லைட்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஷர்ட்ல கோடு மிக்ஸ் ஆயிருக்குல்ல, அது மாரி இருக்கணும். அவங்களுக்கு இந்த வேஷ்டி வந்து ஃபுல் லைட்டா இருக்கு, கரையாயிடுமோன்றதும் இருக்கு. அதனால எங்க அப்பா ஒயிட் போட மாட்டாங்க. பட் பரவாயில்லன்னு சொல்லி இந்த தடவ எங்க அம்மா எடுத்து குடுத்துருக்காங்க. இந்த சாண்டில் நல்லாயிருக்கும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி. பெர்ஃபெக்ட்டா மேட்சா 2ம் அமைஞ்சிச்சு. வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நேர்ல வந்து ரொம்பவே மேட்சா இருக்கு. இது வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே மேண்டேட்டரி வந்து டிஷ்யூ, கர்ஷிப்லாம் வந்து எல்லா விலாக்லயும் ஐ மீன் எல்லா ஷாப்பிங் மால்லையும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது வந்து எங்க அப்பாவுக்கு, இது வந்து எனக்கு வாங்கியிருக்கேன் 2 செட்டு. அது வந்து 224 2 பீஸ் 24 இது வந்து 3 பீஸ் வந்து 24 இதில வந்து அழுக்கா இருந்துச்சு மேல் நான் பார்க்காம எடுத்துட்டேன். இது வந்து ரூ. 10 கடை அந்த மாரி கடையில நல்ல குவாலிட்டியா இருக்கும். ரோட்ல விக்கிறவங்க கூட குவாலிட்டியா விப்பாங்க. கம்மி ரேட்ல இருக்கும். பெரிய கடையிலலாம் வாங்கக்கூடாது. பட் இப்ப தெரியாம வாங்கிட்டேன். அது வந்து ஒயிட் கலர் கர்ஷிப் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்து வாங்குனேன். அண்ட் வந்து சாரீ வாங்கியாச்சு. சாரீ வந்து பொங்கலுக்கு சட்டை தைக்க முடியாது. ஏன்னா நாளான்னைக்கு பொங்கல். இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. பொங்கல் முடிஞ்சு வருமா? இல்ல பொங்கலுக்கு முன்னாடி வருமான்றது எனக்கே டவுட்டு. ஏன்னா எடிட் பண்ண சுத்தமா டைம் இல்ல. வாய்ஸ் கேவலமா இருக்கு. நாளான்னைக்கு வந்து பொங்கல். இன்னைக்கு தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். ஸோ ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எங்க அம்மா தைப்பாங்க. பட் வந்து கிராண்டா நான் சொல்ற மாரிலாம் தைக்க மாட்டாங்க. சிம்பிளா வேணா தச்சு தரேன் அப்படிம்பாங்க. அப்போ வந்து இதுக்காக துணி தனியா எடுத்து தைக்கணும். ஏன்னா சாரீல தைச்சோம்னா கிராண்டா தைக்கணும். சாரீல உள்ள ப்ளவுஸ் தைச்சோம்னா. எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இதே வாங்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் வாங்குறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டங்க. சீமாட்டியிலே வாங்கலான்னு சொன்னேன். அங்க வந்து சரியா காட்டலன்னு சொன்னேன். அதனால நான் வெளில வந்துட்டோம். இன்னொரு விஷயம் டைம் வேற ஆயிட்டு. நாங்க போனது லேட் அது எங்க மேல தான் தப்பு. சரி இந்த கடையில வாங்கலாம் பார்த்தா, இந்த கடையில அதுக்கும் மேல கைய போட்டு பாருன்னாங்க. நான் கைய போட்டு பார்த்தேன். சரி கைய போட்டு பார்த்துட்டு, மேல சாரி வச்சு வந்து மேட்ச் ஆகுதான்னு கண்ணாடில போய் பார்த்துட்டு வரேன்னா சொன்னா, அவங்க வந்து எப்படி நெனச்சாங்க நான் ப்ளவுஸ ஃபுல்லா போட போறேன்னு நெனச்சுட்டாங்க. டாப் மேல வந்து ஃபுல்லா போட போறேன்னு நெனச்சுட்டு, அதெல்லாம் போடாதீங்க போடாதீங்க அப்படின்னு எனக்கு அது ஒரு மாரி ஆயிட்டு. பப்ளிக்ல ஃபுல்லா எப்படிங்க போடுவாங்க? எனக்கு அது புரியல. நான் வந்து ஒரு கையில போட்டு மேல சாரி வைக்கல பார்த்துலான்னு வச்சு பார்க்கலாம். மேட்சா இருக்கான்னு நெனச்சேன். ஏன்னா எனக்கு வந்து அதே பாட்டில் கிரீனோட மேட்ச் ஆகணுன்ற ஒரு ஆசை. பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் 2, 3 இது இருந்துச்சு. அதில 2 செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து 800 அது வந்து கிளாத் வைஸ் வந்து காட்டனியா நல்லா இருந்துச்சு. இது வந்து 605 நெனைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சில்கியா ஒரு மாரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அங்கங்க அந்த 3 ரெயின் ட்ராப் ஸ்டோன்ஸ் மாரி வச்சு அங்கங்க வச்சிருந்தாங்க. கைக்கு மட்டும் கிராண்டா அப்படிலாம் இல்ல. நெக்கு கிராண்டா அப்படிலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பட் வந்து அது வந்து உள்ள இருக்க லைனிங்கும் காட்டன், வெளில இருக்கிறதும் ஒரு மாரி நல்ல நல்ல கிளாத்தா இருந்துச்சு. இது வந்து வெளில இருக்கிறது வந்து செமி சில்க்கு, உள்ள இருக்கிறது வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் மாரி இருந்துச்சு. பட் இது ஒரு நாள் தானே போட போற கிராண்டா போட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க எங்க அப்பா. அண்ட் இத விட அது வந்து ரேட் அதிகமா இருந்துச்சு. சரி வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வாங்கிட்டேன். இதில வந்து சைட்ல வந்து லேஸ் ஒர்க்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அங்கங்க ஃபுல்லா முன்னாடி பின்னாடி எங்க பார்த்தாலும் டிசைன் இருக்கு. இது வந்து லெஹங்கா கூட பேர் பண்ணிக்கலாம். கை ஃபுல்லா டிசைன் இருக்கு. நல்லாருக்கு. அப்புறம் வந்து 8 ஹூக் வந்து வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் 5 தான் வைப்பாங்க. 6 வச்சு நான் பார்த்துருக்கேன். 8 வந்து வச்சிருக்காங்க. நல்லாருக்கு. அப்புறம் வந்து இந்த சைட்ல வந்து ஹேண்ட்லலாம் வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டி கிடையாது. விழுகுற மாரி தான் இருக்கு. அத நம்ம வந்து ஒரு தடவ வாஷ் பண்ணீங்க நார்மலா வாஷ் பண்ணீங்கன்னா வந்து போயிடும். பட் இத நார்மலா வாஷ் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இத வாங்கியிருக்கேன். பட் எப்படி வாஷ் பண்ணணும்லாம் தெரியாது. ஒன் டைம் போடுவேன். வாஷ் பண்ணி பார்ப்பேன். இல்லனா வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பேசினா தான் திருப்பி திருப்பி தொண்ட கட்டுது. அது வீடியோக்கு பேசும்போது தான் திடீர்னு தொண்ட கட்டிக்குது. என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா? இப்பயே வந்து ஸ்டோன்ஸ் வந்து விழுது. என் பழைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு மறந்து போயிட்டு. அப்புறம் வந்து பின்னாடி வந்து நெக் டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பா குடுத்துருந்தாங்க. அதாவது ரொம்ப டீப்பா இல்ல நெக் போட்டு பார்த்தேன். ஃபிட் செக்லாம் பண்ணி பார்த்தேன். ஃபிட் செக் வந்து கரெக்டாவே இருந்துச்சு. கரெக்ட்டா எப்படி சொல்றது? பாடி பார்ட் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. பட் வந்து என்னன்னா, அந்த இந்த ஷோல்டர் வந்து லூஸா இருக்கும். எனக்கு வந்து கை குண்டா இல்ல. ஐ மீன் குண்டா இல்ல மீன்ஸ் இந்த சைஸ் அளவுக்கு இந்த ப்ளவுஸ்ல இருக்க சைஸ் அளவுக்கு இல்ல. ரொம்ப திக்குதே! பட் உடம்பெல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. அந்த கை மட்டும் லூஸா இருக்கு. பட் புடிக்க முடியுமான்னு தெரியல. மிஷின்ல ஓடாது. கையால தான் பிடிக்கணும். ஷோல்டர் மட்டும் லூஸா இருக்கு. கை லூஸா இருக்கு. இந்த நாட்ல வந்து என்னன்னா, ஒரு நாட்டு சின்னதா இருக்குன்னா, அந்த கீழ ஹேங்கிங் வந்து கொஞ்சம் லென்த்தா கட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. பட் பரவால்ல நல்லா தான் இருக்கு. இப்போ நான் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டுருக்கேன். ஆக்சுவலி சீமாட்டிலேயே நாங்க வந்து ஒரு இது பார்த்தோம். ப்ளவுஸ் பார்த்தோம். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இதே மாரி தான் இதே கலர் தான். அது கொஞ்சம் இதே மாரி கை மட்டும் கிராண்டா இருந்துச்சு. பட் நாங்க அங்க வேணாம், இந்த மாடல் வேணாம், சிம்பிளா வாங்கிக்கலாம் தான் இங்க வந்தோம். பட் இங்கேயும் இல்ல. அதனால இதே எடுத்துட்டேன். பட் அங்க வாங்காதது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அங்க வந்து நெறைய பால்ஸ் வச்சு ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த பால்ஸ் வந்து சீக்கிரமா கலர் போயிடும். இதில வந்து பால்ஸே இல்ல. நான் அதனால தான் இத தைரியமா எடுத்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் மட்டும் தான் இருந்துச்சு. த்ரெட், ஸ்டோன் மட்டும் தான். அதனால த்ரெட் வந்து கட் ஆனா மட்டும் தான், ஸ்டோன் விழுந்தா மட்டும் தான். கலர் மாற வாய்ப்பில்ல. பால்ஸ்னா வந்து கலர் மாறிடும். தண்ணீல ஃபுல்லா நனைக்கவே முடியாது. அதனால நான் வந்து தைரியமா அத எடுத்துட்டேன். அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஆர்னமெண்ட்ஸ். அதில வந்து இதெல்லாம் வந்து ஆக்சஸரீஸ். இது வந்து எதுக்கு போனோம் அப்டின்னா, ஒரு வளையல் வாங்கலான்னு போனேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா.
எனக்கு கிளாஸ் வளையல் தான் இப்போதைக்கு போடுறேன். க்ரீன் கலர் கிளாஸ் வளையல் நெறையா இருக்குது செட்டாக வாங்குனது. பட் சைஸ் வேரியா இருக்குது, டிசைன் வேரியா இருக்குது. கலர் 2 வளையல் தான் இருக்குது. சரி நம்ம செட்டா போடுவோம் க்ரீன் வாங்குவோன்னு போனேன். பட் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்படியே அந்த சாரீல இருக்கிற கலர் கோல்டு கலர். இப்படி எல்லோ கோல்டு தான். ஆன்டிக் கோல்டு கிடையாது. எல்லோ கோல்டுலேயே லைட்டா மேட் ஃபினிஷில இருக்க வளையல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த வளையல் பார்க்குறேன். அது அப்படியே சாரியோட மேட்ச். அந்த க்ரீனும் சரி, இதுவும் சரி அப்படியே மேட்ச் ஆயிருச்சு. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஒரு செட் வந்து 65, இன்னொன்று வந்து 58ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இந்த பர்பிள் கலர் வளையல் இருக்கு இல்லையா, அது வந்து நான் மீஷோல சாரீ வாங்கணும்னு சொல்லி போட்டிருப்பேன் இல்லையா, அதோட ப்ளவுஸ் வந்து பர்பிள். ஸோ கான்ட்ராஸ்ட்டா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய அக்சசரிஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே காமன் தான். பட் நான் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரே கலரில் வந்து போ இல்லைனா பட்டர்ஃப்ளை வச்ச மாரி அந்த ஒரு இது பேண்டு. அப்புறம் வந்து 4 பேண்ட் வந்து 25ன்னு சொல்லி வாங்கினேன். அடுத்தது 2 பேண்ட்ஸ் வந்து 30ன்னு சொல்லி வாங்கினேன். ஆக்சுவலி நம்மளாம் சின்ன பிள்ளைல என்ன பண்ணியிருப்போம், 10 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் ரோவே வாங்கி போட்டிருப்போம். அதிலே ஒரு 20 பேண்ட் இருக்கும். ஒரு கலரில் 10, ஐ மீன் ஒரு கலரில் 2 பேண்டுன்னு சொல்லிட்டு 10 கலரில் 20 பேண்ட் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டே 15 ரூபாய்க்கு வாங்குறேன். ஒரு ஸ்க்ரன்ச்சியே 50 ரூபாய்க்கு வாங்குறேன். இல்லை எனக்கு புரியவே இல்லை. இன்னும் போக போக வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு தான் புரியல. பட் பிடிச்சி தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த கிளட்ச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ஹார்டு. அந்த அமுக்கும்பொழுது வந்து நல்லா ஹார்டாக இருந்துச்சு. நான் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா 2மே சேர்த்து ரூ. 30, ரூ. 27 தான். அதனால வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அமுக்கும்போது நல்லா ஹார்டாக தான் ப்ரெஷர் கொடுத்து அமுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால ஓகே தான். 2மே நல்லா இருந்துச்சு. சரி அங்கே ஹார்டா அமுக்குனமேன்னு இங்கே ஒரு ஹார்டா அமுக்குனேன். இந்த ஃப்ளவரில் இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சிருச்சு மீன்ஸ் அந்த நடுப்புற மெட்டல் அட்டாச் பண்ணியிருப்பாங்கல்ல, அது மட்டும் வந்து உடஞ்சிருச்சு. இதுவுமே வந்து 3 வந்து 25 தான். நான் வந்து நல்ல ஒரு மாரி பிரைட்டா எதிர்பார்த்தேன். வந்து பிரைட்டா இல்ல. இது வந்து பெருசா தான் ஆன்லைன்ல பார்த்தேன். இந்த அளவு குட்டியா பார்க்கல. சரி வாங்கிருவோன்னு வாங்குனேன். ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. நான் வந்து நெக் பீஸு, லிப்ஸ்டிக்லாம் வாங்கலான்னு போனேன். நெக் பீஸில் பாதி இது உடஞ்சிருந்துச்சு. சொல்லக்கூடாது. பட் உடஞ்சிருந்துச்சு. லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து யூஸ்டு ஒன்ஸ் மாரி இருந்துச்சு. ஓல்டு ஸ்டாக் மாரி இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு செட் ஆகிற கலரும் கிடைக்கல. ஸோ அதனால நான் வாங்கல. நெக் பீஸ் வந்து க்ரீன் கலர் தானே. என்ட்ட க்ரீன் கலரில் நிறைய டெரகோட்டா பீசஸ் இருக்குன்னு சொல்லி அதை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். பேண்ட்ஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எசென்ஷியல்ஸான கிளிப்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். டிக்டாக் கிளிப்ஸ் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாளைக்கு 10 கிளிப் கூட குத்திட்டு போவேன். பட் கழட்டி எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரியல. அதனால நான் வந்து 2 அட்டை வாங்கியிருக்கேன். 2 அட்டை வாங்கியிருக்கேன். இது 2மே இப்போ ஓப்பன் பண்ண போகிறதே இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் காணாம போட்டும் இல்லைனா எங்கேயா போட்டும் அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பூ குத்துற கிளிப்பு. குத்துறப்ப எங்கே இருக்குன்னு தெரியும். பட் கழட்டி பூவோட தூக்கி போட்டுருவோமா என்னன்னு தெரியல. அது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேது. அப்புறம் வந்து இது எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அது காணாம போய்டும். அதனால வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து 2 பொட்டு வாங்கினேன் கைஸ். என்னன்னா அந்த குட்டி பொட்டு சைஸில் எனக்கு வந்து பிளாக் கலர் வேணும். அது இல்ல. இந்த சைஸ்ல வேணும், இந்த கலர்ல வேணும். அதனால 2மே எடுத்துட்டேன். அப்புறம் இந்த பேக்ல வந்து எங்க பெரியம்மா வாங்குனாங்க திங்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் மஞ்சள், குங்குமம் அது மாரி தான் இருக்கும். அதனால ஓப்பன் பண்ணல. Please ignore the voice. Hope you all like this video. Thanks for watching. Bye. Ta-da.